அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி இந்த பதிவில் மகாலயபட்சம் 2025 எப்போது? மகாலயபட்ச 15 நாட்களிலுமே தர்ப்பணம் கொடுத்தால் இவ்வளவு பலன்களா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள். இந்த நாட்களில் நம் முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நாம் அளிக்கும் தர்ப்பணம், தானம், வழிபாடுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்கும் காலமாகும். மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் தர்ப்பணம், சிரார்த்தம், திதி கொடுப்பது சிறப்பு. இந்த வருடம் 2025 மகாலய பட்சம் ஆவணி மாத பௌர்ணமி முடிந்து வரும் பிரதமை திதியான 8/9/2025 திங்கட்கிழமை ஆரம்பித்து 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசையோடு முடிவடைகிறது. இன்று மகாலய பட்சம் ஆரம்பம். எந்த திதியில் தர்ப்பணம் கொடுத்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மகாலய சிரார்த்த வழிபாட்டில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. முதல் நாள் பிரதமை திதி, பணம் சேரும். 2ஆம் நாள் திருதியை, நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். 3ஆம் நாள் திருதியை, நினைத்தது நிறைவேறும். 4ஆம் நாள் சதுர்த்தி, சத்ரு பயம் நீங்கும். 5ஆம் நாள் பஞ்சமி, செல்வம் சேரும். 6ஆம் நாள் சஷ்டி, புகழும் கீர்த்தியும் உண்டாகும். 7ஆம் நாள் சப்தமி, பதவி உயர்வுகளில் தடைகள் நீங்கும். 8ஆம் நாள் அஷ்டமி, அறிவாற்றல் பெருகும். 9ஆம் நாள் நவமி, திருமணத் தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை சிறப்படையும். 10ஆம் நாள் தசமி, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், விருப்பங்கள் பூர்த்தியாகும். 11ஆம் நாள் ஏகாதசி, கலையில் வளர்ச்சி உண்டாகும். 12ஆம் நாள் துவாதசி, ஆடை ஆபரணச் சேர்க்கை உண்டாகும். 13ஆம் நாள் திரியோதசி, தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், நல்ல வேலை, தொழில் அமையும். 14ஆம் நாள் சதுர்த்தசி, ஆயுள் விருத்தியாகும், எதிர்கால தலைமுறைக்கு நன்மை கிடைக்கும். 15ஆம் நாள் மகாலய அமாவாசை, மேற்சொன்ன அனைத்து பலன்களும் கிடைக்கும். பொதுவாக 3 முறைகளில் முன்னோரை வழிபடலாம். ஒன்று எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் கொடுப்பது. மற்றொன்று ஹிரண்ய சிரார்த்தம், அதாவது நாம் முன்னோராக பாவிக்கும் ஒருவருக்கு பாத பூஜை செய்து தட்சணை கொடுப்பது. 3வது ஹோமங்கள் செய்வது, அன்ன சிரார்த்தம். இவை 3மே சிறப்பானவை என்றாலும் குறைந்தபட்சம் எளிமையாக முன்னோர்கள் பெயரை சொல்லி தர்ப்பணமாவது செய்ய வேண்டியது அவசியம். இந்த பதிவின் மூலம் மகாலய பட்சம் வருகின்ற 15 நாட்களுமே வருகின்ற திதிகளில் தர்ப்பணம் கொடுத்தால் நாம் முன்னோர்களின் ஆசியை பரிபூர்ணமாக பெற முடியும். அவ்வாறு 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் உங்களுக்கு உகந்த ஏதாவது ஒரு திதியை தேர்ந்தெடுத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதில் முக்கியமாக மகாபரணி வருகின்ற திதியன்று இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் நல்லது. அதனால் நாம் அனைவரும் இந்த மகாலய பட்ச காலகட்டத்தில் நமது முன்னோர்களை மனதார நினைத்து விரதமிருந்து அவர்களை வழிபட்டால் நமக்கு அவர்களின் பரிபூர்ண ஆசியும் அருளும் நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் நாம் அனைவரும் செழிப்பாக வாழ முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.